இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அந்த பொண்ணு திரும்பவும் வர செவ்வாய்க்கிழமை வருவான்னு நினைக்கிறேன். அப்போ அவகிட்டே நேரடியா கேட்டிருக்கேன். குருக்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இன்னைக்கு அந்த பொண்ணு நிச்சயம் வடிவுடையம்மன் கோவிலுக்கு வருவா. தாயே, ஒருவேளை திருவோட ஜாதகம் சொல்றது உண்மையா இருந்து அந்த பொண்ணுதான் என் மருமகளா இருந்தா தயவு செஞ்சு அவளை என் கண்ணுல காமிச்சு கொடுத்துருமா. அம்மா, கடவுளே, வடிவுடைய அம்மன் கோவில்ல வச்சு பரிகாரத்தை இன்னைக்கு நல்லபடியா முடிச்சிடணும். அதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது சாமி. இன்னைக்கு மகாவையும் நம்ம கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அவ கையால விளக்கு போட வச்சா நமக்கு நிச்சயம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும். ஏன்னா மகா ரொம்ப ராசிக்காரி. அவ கையால எது செஞ்சாலும் அது நிச்சயம் நடக்கும். மகா, சொல்லுங்கம்மா. நான் கோவிலுக்கு போறேன். நீ என் கூட கோவிலுக்கு வர முடியுமா? இப்பவா அம்மா? ஆமா மகா, நீயும் என் கூட வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப போய் இவங்க கோயிலுக்கு கூப்பிடுறாங்களே, இவங்க கூட போனா நாம இப்ப பரிகாரம் செய்யறது? கோவில மத்தியானம் மூடிடுவாங்கன்னு வேற குருக்கள் சொன்னாரே. இப்பவே நேரமாச்சு. இப்ப என்ன பண்றது? என்னம்மா யோசிக்கிற? உனக்கு வேலை இருந்தா பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க கூட வர்றதுல எனக்கு சந்தோஷம் தான். நான் வரேன்மா. எந்த கோவில்மா? இங்க பக்கத்துல இருக்கிற வடிவுடையம்மன் கோவிலுக்கு தான். வா. என்ன இது? இவங்களும் அதே கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. இவங்க கூடவே இருக்கும்போது இவங்களுக்கு தெரியாம எப்படி அந்த பரிகார பூஜையை செய்யறது? கடவுளே, இவங்களுக்கு சந்தேகம் வராம எப்படியாச்சும் நான் பூஜையை செஞ்சிடணும். அதுக்கு நீதாம்மா உதவி செய்யணும். மகா, அதோ வரேம்மா. கடவுளே, இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை என் கண்ணில் காமிச்சிடு. கடவுளே, அம்பிகா அம்மாக்கு தெரியாம எப்படியாவது பூஜையை செஞ்சு முடிச்சிடணும்.